மைண்ட் எக்ஸ்பேண்டர். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு பிரபல சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் கம்மிங் வீக்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். ஆக்சுவலாக அந்த சீரியல் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன சீரியல், அதனால தான் இவ்வளவு சீக்கிரம் கிளைமேக்ஸ் வந்துருச்சு. இத்தனைக்கும் ஹாஃப் அன் ஹவர் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. மண்டே டு ஃப்ரைடே டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால தான் இவ்வளவு சீக்கிரம் கிளைமேக்ஸ் வந்துருச்சு. சரி, ஓகே, அந்த சீரியல் இந்த வாரத்தோட முடிஞ்சிடும். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்க என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பெரிய கொஸ்டினில் இருந்தோம். பட் இப்போ அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு. இப்போ நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு தானே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கலர்ஸ் தமிழில் கரண்ட்டாக நைட்டு 8:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மோகினி ஆட்டம் ஆரம்பம் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் கம்மிங் ஃப்ரைடே நைட் 8:30 10 வரைக்கும் 2 ஹார்ஸ் ஸ்பெஷலாக டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த சீரியல் இந்த வாரத்தோட முடிஞ்சுது அப்படின்னா 8:30 அவங்க என்ன கொண்டு வருவாங்க? ஒருவேளை நாகினி சீரியலில் 8:30 10 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி 1.5 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களோ, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சீரியலை டப் பண்ணி போடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ அதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லி சிம்பிளான ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் லக்ஷ்மி நாராயணா சீரியல் கம்மிங் மண்டேலேருந்து நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 1 ஹார் டெலிகாஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக லக்ஷ்மி நாராயணா சீரியல் பெரிய சீரியல்லாம் இல்லை, 90+ எபிசோட்ஸ் தான் இருக்குது. இதை ஹாஃப் அன் ஹவர் போட்டாலே கிட்டத்தட்ட 3 to 4 months இந்த சீரியலில் முடிஞ்சு போயிடும். பட் இந்த சீரியலில் 1 ஹார் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் அவ்வளோதான் இந்த சீரியலையும் முடிச்சிருவாங்க. லக்ஷ்மி நாராயணா சீரியலில் 1 மணி நேரம் போகிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு சீரியல் அட்லீஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ண வச்சு லக்ஷ்மி நாராயணா அப்படிங்கிற நியூ சீரியலில் கூட கொஞ்சம் நாள் போட்ட மாதிரி இருக்கும். கலர்ஸ் தமிழ் இதை 1 ஹார் டெலிகாஸ்ட் பண்ணி சீக்கிரமே இதை முடிக்க பார்க்குறாங்க. ஓகே, இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.